சிங்க பார்த்து கொண்டு இப்போ தளத்தொழில் நீ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ. என்னடா ஃபஸ்ட் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரோப்ளக்ஸை விளையாடுறேன். நான் நிறைய வாட்டி அடி வாங்குவேன். உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி தான் காமிப்பேன். சரி வாங்க ப்ளே கொடுத்து பார்ப்போம். அம்மா என்னமோ சொல்கிறான். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு வந்து உன் பல் வந்து சரியில்லை தம்பி, பல்லை வந்து மாற்றணும் அப்படின்றான். டேய் என் பல்லு நல்லா தான்டா இருக்குது, என் பல்லு நல்லா தான் இருக்குது, விட்டுறா. டேய் உன் பல்லு நல்ல பல்லு இல்லடா, கெட்ட பல்லுடா, மாத்தணும்டா உடனே. இப்ப நான் ஏதாவது பெரிய ஐட்டத்தை எடுத்துட்டு வர்றேன் உன் பல்ல சுரண்டி எடுக்கிறதுக்கு. ஐயோ போறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் காட்டுவேன். எல்லாம் வந்து நான் சத்து இது 20 ரொம்ப பெரிய லென்த்தாக வீடியோ போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக காமிக்கணும்ல, அதனால் வந்து 9 நிமிஷத்துல நான் இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எல்லாம் ஒரு பேர் பேசுகிற கேட்டிங்கன்னா மூக்கு அடைச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பின்னாடி டூடுன்னு வரா பார்த்தீங்களா, அவள் நம்மளே விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் வராளா வரலையாட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களா வந்து வெளில திரும்பா இது பேர் எட்டி பார்க்குறா பாருங்க, வரானா வரலையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இதெல்லாம் இதான் வந்து ரோப்ளாக்ஸோட காவாத்தள்ளி. இங்கே தான் ட்ரைனேஜ். இது எப்படா க்ளீனாக ஓடுது, நம்ம ஊரில் கருப்பாக ஓடும். ஓகே, நம்ம இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகே, இது வந்து கிராலியோட ட்ராப் மாதிரி இருக்குது. இல்லை இவ்வளோ பெருசாக இருக்குது, இல்லை ஒரு பங்கு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள். அப்படியே இன்னும் ஓடுறா குதிக்கிறா எதோ பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பின்னாடி ஒரு அக்கா இருக்குது, அந்த அக்கா ஒழுங்கா வச்சு திரும்பி முதலேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைக்ராஃப்ட் வீடியோ போடலாம் ஏன் தெரியுமா, ரோவில் இந்த இவர் வந்து கேட்டிருந்தாரு நரிக்குட்ட ப்ரோ. அவர் வந்து கேட்டிருந்தாரு எப்போ 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு ஸ்கை பிளாக் வீடியோ போடுங்கன்னு. எங்கே ப்ரோ, என்னுடைய இதுவே வந்து இந்த ஃபோன் வந்து இந்த ஆப் நாட் இன்ஸ்டால் மைக்ராஃப்ட் டவுன்லோடே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம ரோப்ளாக்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள்லாம் எப்படிலாம் ஒரு 5 months 6 months. அது உங்கள் ஊரில் கொஞ்ச நாளாடா கேட்கலாம், உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பொறுமையாகவே நம்ம போடலாம். நீங்கள் கேட்ட மாரி 2 பிளேயர் வச்சு விளையாட போகிறதில்ல, 3 பிளேயர் வச்சு நம்ம அந்த ஸ்கை பிளாக் வீடியோ போடலாம். அது வரைக்கும் நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கட்டும். லைட் இப்போ கூட பக் ஆகுது, நிறைய பக் ஆகுது. இது ஃபஸ்ட் டைம் நம்ம ரோப்ளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். என் கேரக்டர் எப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக காட்டுறது பாருங்க எப்படி இருக்கா. ஓகே, இந்த இடம்லாம் நிறைய வாட்டி நான் செத்து வந்தேன். இது கூட பரவாயில்ல. கடைசியாக வந்து ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய விடாமுயற்சி அப்படி விஸ்வரூப வெற்றின்னு இருந்துச்சு. எப்படி தெரியுமா, அந்த கடைசியாக வந்து ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக தாண்டவே முடியல. இந்த கேமை விட்டு வெளியவே போயிருக்கு. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உங்களை ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். இது கிட்டத்தட்ட இந்த கேமை எடுத்து 2 மணி 1.5 மணி நேரம் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் விளாண்டுருந்தேன். ஐயோ சத்தியமாக கடுப்பாயிடுச்சு செத்து. சரி இல்லை டெட் பாடி வேறு போகிறான். இந்த சத்தியமாக கேம் விளாடவே வெறுத்துற ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்புறம் வந்து நம்ம எப்படி இந்த வாட்டி தாண்டலாம் எப்படி இந்த லெவல்லாம் பிரச்சனை இல்லை, கடைசியாக இருக்குது பார்த்தீங்க. ஐயோ இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹெலிகாப்டர் கேட்டால் உண்மையான காசு கேட்குறான். இந்த இடத்துல இத்தனை வாட்டி ஊந்து சாவற இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸு நிறைய வாட்டி செத்து ஊந்துருந்தேன். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரோப்ளாக்ஸ் விளாட்றதுனால இப்படி இருக்குது. அடுத்த வாட்டி நம்ம கரெக்டாக விளாட்லாம். பாருங்க எத்தனை வாட்டி இந்த இடத்துல மிதிக்கிறான் பார்த்தீங்களா, வேகமாக ஓடுறான், அப்படி போய்ட்டு கீழே ஓடுறான். டேய் சத்தியமாக இருக்குது இந்த இடத்துலலாம் வெறி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு. பார்க்கவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணி காட்டுறதுக்கே 23 நிமிஷமும் என்னமோ வந்துச்சு, 28 நினைக்கிறேன். 28 நிமிஷம் என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்கிப் பண்ணி காட்டுற உங்களுக்கு வந்து 9 நிமிஷத்துல வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி வச்சுங்க. இவ்வளோ ஸ்பீடு போதுமான்னு தெரில, எத்தனை ஸ்பீடு வச்சுன்னு தெரில. 6 இதில் வச்சுருக்கோம் போல இருக்குது. 4.40 இருந்துச்சு, 5.40 தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். எப்படி இது கிராஸ் பண்ணுவேன் அடுத்து. இது கூட பரவாயில்ல வச்சு இது கூட பண்ணுறதுலாம் ஈஸியாகிட்டு. 5 to the liverலாம் கேட்டிருக்கானுங்க. அதெல்லாம் போய்ட்டு ஓடலாம் புல் பள்ளி விட்டுட்டு
ஓடி வந்துடலாம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம செக் பாயிண்ட் ஏய், உன்னை பல்லு கடிக்குதுன்னு சொன்ன என்கிட்ட எஸ்கேப் ஆகுறியா? உன்னை விட மாட்டேன்டா, நான் அட்டாக் பண்றேன்னா. ஃப்ரெண்ட்ஸ், அவன் கையில் பார்த்தீங்களா, அது ப்ரெஷ்ஷே கிடையாது. ஏதோ ஒரு ஆயுதம் பாகுபலியில் வர மாதிரி. இந்த குச்சை வச்சு உன் பெட்டெக்ஸ்ல குத்தாம விட மாட்டேன்டா. ஏங்க நம்ம குத்துறதுக்காகவே இருக்காண்டே, அதை வச்சு உன் பல்ல தேடாடே. சீ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது? டேய், உன் பல்ல தேடா, கிட்ட கூட வர முடியல. சரி வாங்க, ஒரு வாட்டி நான் இதுவாகலாம். இந்த வாட்டி அந்த பைத்தியக்காரர் எங்கடா ஓட நினைக்கிற? எஸ்கேப் பண்ணலான்னு இருக்க. நீ உன் தொண்டையை கடிச்சு கக்காக்கு போட மாட்டேன்டா. கக்காக்கு போட விட மாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், இவன் இந்த ஃபேரி என்னமோ இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீன் டைட்டன்ஸில் வருவானே ஃபேரி டீத்தா, அவன் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அவனை மாதிரியே தான் இருக்கிறான் இவனும், பல்ல திம்பான். அப்படி எத்தனை புள்ளி எவ்வளோ பெரிய பிக் லைட் வச்சு பெருசாகிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்லெல்லாம். ஓகே, இந்த கேம் நான் ஜெயிப்பேனானே தெரில சத்தியமா. ஆனால் எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா ஓகே. நின்றா, என்கிட்ட தப்பிக்க முடியாது, என்கிட்ட ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டேய் வரட்டாமாமே. எப்படி அவன் தப்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவன் வின்னுடா. பார்த்தீங்களா, மேலே நம்ம ஆடிட்டுருக்கோம். யாரானே தெரில. அப்புறம் தேங்க்யூ ஃபார் பிளேயிங் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நன்றி. ஓகே, இந்த பார்த்தீங்க எத்தனை வாட்டி எப்படி நான் தரமாக ஆடுறேன்னா மறக்காமல் இதுக்காகவே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம் ப்ரோ. ஓகே, நம்ம வந்து எது பாருங்கள், டான்ஸ் ஆடுறோம், லுங்கி டான்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், ஆனால் காட்ட முடியல. ஓகே, எப்படி என் கேரக்டர் எப்படி இருக்கு? அவங்க மேலே ஆடுறான் பாருங்க, அவன் பங்கமாக இருக்கான். அந்த பாகுபலி மாதிரி இருக்குது. இந்த சிலையெல்லாம் ஒரு சின்ன சிலையை கட்டிட்டு பெரிய சிலையை கட்டுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடாமுயற்சியால் நான் எப்படி வந்து இது பண்ணேன் உங்களுக்கு, நான் இது பண்ணி தான் 9 செகண்டில் இருந்துச்சு. 9 செகண்ட் 1 மினிட்ஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது 28 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது பண்ணுறதே தெரியல, சத்தியமாக கடுப்பாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இங்கே பவர்லாம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. ரெட்டு ப்ளூவு இதெல்லாம் ஒரே பவர் தான் நினைக்கிறேன். நான் ஜம்ப்பு அது இதெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வாங்க, இதை வச்சு நம்ம மூக்கு வர அடிச்சிருக்கு, பேசக்கூட புரியல. ஓகே, எல்லாமே ஒரே கலர் தான், ஆனால் வந்து எல்லாமே வந்து வேறு கலரு, ஆனால் ஒரே பவர் தான். இந்த மாதிரி இது எங்கே பார்த்தனே, இந்த டோரேமானில் வந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த ட்ராக்கும் சேர்ந்து ஒரு பழைய எபிசோடு நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருந்தேன். இப்போ அது போடுறானா கூட தெரில. அது வந்து இந்த ட்ராக் போயினே இருக்கும். அந்த ட்ராக்கு போக அந்த ட்ரெயின் போக ட்ராக் வந்துன்னே இருக்கும். வாய் வேறு குளறி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அழகாக அப்படி போகும்போது அப்படியே பின்னாடி இந்த மறைஞ்சினே வரும். பங்கமாக இருக்குல்ல, இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அங்கே என்னதான் ஒரு டெம்பிள் மாதிரி தெரியுதுன்னு கிட்டே போய் பார்த்தா அங்கே இருந்தால் நம்ம தப்பிச்சு இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிருக்கோம். ரொம்ப தூரம் போக வேணாம், எங்கேயாவது மாட்டிக்க போகிறோன்னு கீழே வந்தால் சேர்த்துட்டேன். பரவாயில்ல, நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம், அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதிலேருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அபிஷேக் வீடியோவில் சந்திக்கிறேன். பைக் ரைட் வந்து இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு 5-6 மாதத்தில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம ரோப்ளாக்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து அபிஷேக் சந்திக்கிறேன். பாய்.